ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டன் கிரிக்கெட் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் வாங்குறது சும்மா இல்ல பாஸ், செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஆனா இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த கேப்பை வென்றிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் ஐபிஎல் வரலாற்றில் ஒவ்வொரு சீசனிலும் அதிக ரன்கள் எடுத்து ஆரஞ்சு கேப் வென்றவர்களின் பட்டியலை பார்க்க போகிறோம். ஐபிஎல்னாலே ரன் மழைதான். பேட்டிங்க்கு சாதகமான பிச்சில தான் மேட்ச் நடக்கும். அதனால பவுலர்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். ஒவ்வொரு சீசன்லயும் அதிக ரன்கள் அடிக்கிறவர்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. இந்த கேப்பை வெல்வது ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு பெரிய பெருமை. சரி, 2008 இருந்து 2024 வரைக்கும் யார் யார் ஆரஞ்சு கேப் வென்றார்கள் என்று பார்க்கலாம். 2008 பஞ்சாப் டீம்ல விளையாடிய ஷான் மார்ஷ் 616 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2009 சிஎஸ்கேக்காக விளையாடிய ஹைடன் 572 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2010 மும்பை டீம்ல சச்சின் டெண்டுல்கர் 618 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2011 கிறிஸ் கெயில் 608 ரன்கள் அடிச்சு ஆர்சிபிக்காக கேப்ப வென்றார். 2012 கெயில் தான் 733 ரன்கள் அடிச்சு கேப்ப தக்க வைத்துக் கொண்டார். 2013 சிஎஸ்கேவோட ஹசி 733 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2014 கொல்கத்தா டீம்ல ராபின் உத்தப்பா 660 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2015 ஹைதராபாத் டீம்ல டேவிட் வார்னர் 562 ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு கேப்ப வென்றார். 2016 ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி 973 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். இதுதான் ஒரு சீசன்ல அடித்த அதிகபட்ச ஸ்கோர். 2017 வார்னர் திரும்பவும் சன்ரைசர்ஸ் டீம்ல 641 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2018 சன்ரைசர்ஸ் டீம்ல வில்லியம்சன் 735 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2019 வார்னர் தான் சன்ரைசர்ஸ் டீம்ல 692 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2020 KL ராகுல் 670 ரன்கள் அடிச்சு பஞ்சாப் டீம்ல கேப்ப வென்றார். 2021 சிஎஸ்கேவோட ருதுராஜ் 635 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2022 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல ஜாஸ் பட்லர் 863 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2023 குஜராத் டீம்ல கேல் 890 ரன்கள் அடிச்சு கேப்ப வென்றார். 2024 திரும்பவும் விராட் கோலி ஆர்சிபி டீம் சார்பாக 741 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப்ப வென்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக முறை ஆரஞ்சு கேப் வென்ற வீரர் யார்? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.